மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிட்டுக்களாய் இருந்த எம்மை சிறகடிக்க வழிகாட்டிய இளவின் ஒளியாய் திகழ்கின்ற மதிப்பிற்குரிய எமது அதிபர் எம்.எம். அவர்களே, மாணவ இளைஞர்களின் வைரக்கல்லாய் மிளிரும் பிரதியதிபர் எல்.ஏ. நஜ்முல்லா சார் அவர்களே, மன்னார் வலயக்கல்வி பணிமனையின் முடிசூடா ராணியாய் வீற்றிருக்கும் வலயக்கல்வி பணிப்பாளர் ஜி.டி. தேவராஜா அம்மா அவர்களே, ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் ஆரம்ப பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் பி.ஆர். அஸ்லம் சார் அவர்களே, உசிலி பிரதேசத்தில் தேர்தற்கரிய நல்ரத்தினம் போன்ற உசிலி கோட்டக்கல்வி அதிகாரி எச்.எம். ஒய் சார் அவர்களே, உசிலி பிரதேச செயலாளர் திரு எஸ். ரஜீவ் சார் அவர்களே, பள்ளி பரிபாலன சபை உறுப்பினர்களே மற்றும் வலயக்கல்வி பணிமனையின் அதிகாரியும் எமது பாடசாலை பிரதிநிதியும் இஸ்லாம் பாட ஆசிரிய ஆலோசகருமான டி.எம். ஜலீல் சார் அவர்களே, பண்டாரவிளை பாடசாலையின் அபிவிருத்தியில் பங்காற்றிக் கொண்டிருக்கும் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களே, தான் கற்ற கல்வியை தனக்கு அடுத்த தலைமுறையும் சிறப்புற கற்க வேண்டுமென பள்ளி கூடத்திலே பகல் முழுதும் பவனி வரும் ஆசிரியைகளே, எமது பாடசாலை வளாகத்திலே வெள்ளை புறாக்களாய் அங்குமிங்கும் சுற்றித் திரியும் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நன்னாளாம் பொன்னாளின் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். Respectable principal of our school, Imam Lafi sir, Vice Principal L.A. Najmulla sir, the Director of Zonal Education, Ms. G.D. Devaraja Madam, our Primary Assistant Director of Education, Mr. B.R. Aslam sir, Divisional Education Officer, Mr. H.M. Oy sir, Muslim Divisional Secretary, Mr. S. Raju sir, Members of Trustees, Al-Munawwar Imamas, Representative of Zonal Education in Mannar, our school in charted Islam Subject Faculty Advisor, Mr. T.M. Jalil sir, fellow teachers, my fellow friends, brothers and sisters, and our parents. A very warm welcome to all of you gathered here. And Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Peace be upon you. The Islamic year of 2023. First of all, I would like to thank the Almighty Allah for giving this opportunity for me. We are happy to start the Islamic Day function of 2023 in our school, Pandarvali Muslim Mahavidyalaya. We are celebrating this day for the first time in our school history. We are all happy to celebrate this occasion very grandly. We are going to start our program with the Quran recitation. So I would like to call upon Brother Ziaul Haq Aga Ahmad from grade 8 to recite the Holy Quran. மிஸ்ஸஸ் பவுலா ஆரம்ப பிரிவு ஆசிரிய ஆலோசகர் அவர்களையும் வருகவென வரவேற்பதோடு இவ்விழாவை ஆரம்பித்து வைப்பதற்கு அருள்மறையாம் திருமறையின் ஒரு சில வசனங்களை ஓதிச் செல்வதற்காக நாம் அழைப்பது ஜியாவுல் ஹக் அகா அஹ்மத். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இவ்விழாவை இப்பொன்னான நேரத்தில் ஆரம்பித்து வைத்த சகோதரனுக்கு நன்றிகளும் பாராட்டுக்களும். அடுத்ததாக இம்மேடையில் அரங்கேற்ற
பாடும் பாடசாலை நேரம். அதை இசைப்பதற்காக தரம் 10 மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம். The next one is school anthem by grade 10 students. ரப்பல் ஆலமீனே மாணவர் சிறந்து மகத்துவம் பிறக்க நபி வழி நல்வழியே நபி வழி நல்வழியே இலங்கை தீவின் பண்டார வெளியின் முத்தன உரைத்திடுவோம் இருள் வல நீங்கி அறிவொளி ஓங்கி கலையகம் துலங்கிடவே கலையகம் நலம் பெற நாளும் அருள் புரியார் ரப்பல் ஆலமீனே கடல் வளம் கொழித்து மண் வளம் செழித்து மலை வளம் உயர்ந்திடவே இனமொழி ஜாதி பேதங்கள் மறந்து சமத்துவம் பேணிடுவோம் கலையகம் நலம் பெற நாளும் அருள் புரியார் ரப்பல் ஆலமீனே நாட்டின் இறைமை பேணி நடந்தமிழ் நல்லொழில் பயின்றிடுவோம் பள்ளிச்சாலை தந்த ஒருவனை தினமும் போற்றிடுவோம் கலையகம் நலம் பெற நாளும் அருள் புரியார் ரப்பல் ஆலமீனே ஆசான் அறிவுரை மூத்தோர் நெறிமுறை கேட்டு ஒளியிடுவோம் நேரும் சவால்களை சீராய் ஜெயம் பெற்று யாவரும் வாழ்ந்திடுவோம் கலையகம் நலம் பெற நாளும் அருள் புரியார் ரப்பல் ஆலமீனே. இஸ்லாம் என்றால் மனித குலத்தை படைத்த இறைவன் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தை நபி மூலமாக வழங்கியதுதான் இஸ்லாம். அதாவது இஸ்லாம் என்றால் பூரண வாழ்க்கை திட்டம். அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் மனிதனிடம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாமிய நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இந்நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கென்றால் நபிநந்த வாழ்க்கை பண்பான வாழ்க்கை பார்வையில் வாழ பயகம்பர் வழியில் வாழிலே நாடும் என்று உங்கள் அனைவரையும் வரவேற்று சொல்லுவார்கள். சிறிய வயதில் நாங்கள் எதையாவது கற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது நாம் இறக்கும் வரையில் மறக்காது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லுவார்கள். நாங்கள் சிறுவராக 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பில் இருந்த நேரத்தில் தமிழ் புத்தகத்தில் ஒரு பாடல் இருந்தது. பருத்தித்துறை ஊராம் பவளக்குடி பேராம் பாலெடுத்து விற்பால் பாவைதனை ஒப்பால் என்றொரு பாடல். அந்த பாடல் அவ்வாறு தொடர்கிறது. அப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது, அந்த பருத்தித்துறையை பார்க்க வேண்டும் என்று. அந்த துறையே எமது கல்வித்துறைக்கு, அதாவது எமது மன்னார் வலய கல்வி பணிமனைக்கு பணிப்பாளராக வந்து இந்த மன்னார் கல்வி வலயம் முழு இலங்கை திருநாட்டிலும் தனக்கென ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெற்றியின் தீபங்கள் ஏந்திய கைகளின் லட்சிய பயணம் இது. இதில் சத்திய சோதனை எத்தனை நேரம் தாங்கிடும் இறைவன் இது என்ற தோரணையில் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கையான மங்கையர்கள் தங்கம் என விளைந்து கொண்டிருக்கக்கூடிய எமது வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, மடு கல்வி வலயத்தின் ஆரம்ப பிரிவுக்கு சிறந்த ஒரு அடித்தளத்தை இட்டு இன்றும் அங்கு வெற்றிக்கணிகள் கொய்யப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவர் இப்பொழுது நமது இந்த மன்னார் வலய கல்வி பகுதிக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளிலும் ஒரு சிறந்த உறுதியான ஆரம்ப பிரிவுக்கான அடித்தளம் விடப்பட வேண்டும். அதன் மூலமாக இடைநிலை மேல்நிலை கல்விகள் எல்லாம் நோக்கங்களை சிறந்த முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னாலான சேவைகளை எந்நேரமும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது மன்னார் வலயத்தினுடைய ஆரம்ப கல்வி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் எல்லா நிலைகளிலும் எமது பாடசாலையினுடைய கல்வி கற்றல் கற்பித்தல் மற்றும் புறக்கீட்டு விடயங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக
அவ்வப்பொழுது வந்து எங்களுடன் சகோதர வாங்கியில் ஆலோசனைகளும் கலந்துரையாடல்களும் நடாத்தி எங்களுக்கு அவ்வப்பொழுது தேவையான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய எமது இந்த பாடசாலைக்கான வலய கல்வி பிரதிநிதியாகவும் இஸ்லாம் பாடத்திற்கான ஆசிரியர் ஆலோசகராக இருக்கக்கூடிய சகோதரர்களே, ஏனைய ஆசிரியர் ஆலோசகர்களே, எமது சகோதர பாடசாலையுடைய அதிபர்களே, இந்த நிகழ்வுக்காக நாங்கள் மாணவர்கள் மத்தியில் போட்டிகள் வைத்த பொழுது இந்த பிரதேசத்தில் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத அல்லது மாணவர்களுடனோ பெற்றோருடனோ எந்த வகையிலும் சம்பந்தப்படக்கூடாது என்பதற்காக தூர பகுதியிலிருந்து எமது சகோதர பாடசாலையிலிருந்து ஜட்ஜஸாக நடுவர்களாக அழைக்கப்பட்டு அந்த சேவையை சிறப்பாக செய்து இப்பொழுது எங்களை கௌரவித்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களை, அதேபோல் எமது இந்த கல்வி நிறுவனத்தினுடைய கல்வி செயற்பாடுகளும் இன்னொரு அனைத்து நிலைகளும் சிறப்பாக நடந்துவர வேண்டும் என்பதற்காக இந்நேரத்தில் எங்களுக்கு தோல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க அங்கத்தவர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், அதேபோல் கல்வி அபிவிருத்தி குழுவினர்கள் சொல்லுவார்கள், ஒரு கிராமம் அல்லது பிரதேசத்திற்கு 2 கண்கள் இருக்கின்றன. அவை 2ம் தான் அந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்தும். அதில் ஒன்று பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திற்கு நிர்வாக அதிகாரிகளும் ஆசிரியர் குழாம்களும் மாணவர்கள் இருப்பார்கள். அதேபோல் அந்த கிராமத்தை அல்லது அந்த ஊரை பொறுத்தவரையில் மத ஸ்தாபனங்கள் பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. அந்த பள்ளிவாயல்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை, அங்கு கடமையாற்றக்கூடிய பேசிமாம் அவர்களே, அதேபோல் சிங்களமும் செந்தமிழும் சீரான ஆங்கிலமும் சிறப்புற கற்பிக்கக்கூடிய எமது ஆசிரியர் குழாம்களே, மலர்ந்த முகத்துடனும் ஒரு வெற்றி களத்திலும் வீட்டிருக்கக்கூடிய என்னுடைய மாணவ செல்வங்களே, ஈன்ற பொழுதில் பெருந்துவக்கும் தன் மகனை சார்ந்தோர் என கேட்டதா என்ற வள்ளுவனுடைய அந்த வார்த்தைக்கு ஒப்பாக தங்கள் பிள்ளைகளுடைய வெற்றிகளையும் அவருடைய சாதனைகளையும் திறமைகளையும் கண்ணார காண்பதற்கும் காதார கேட்பதற்கும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே மற்றும் அனைவர்களையும் பொதுவாக விழித்து உங்கள் அனைவர் மீதிலும் ஆண்டவனுடைய இறைவனுடைய பூர்த்தியான சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறைவனிடம் பொதுவான ஒரு நியதி இருக்கிறது. மனித குலம் எப்பொழுது தட்டழிந்து தனக்கு எதிராக நடக்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது இறை தூதர்களை அனுப்பி அவர்களை நேர்வழிப்படுத்துவது இறைவனுடைய ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தால் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை இறைவன் கொடுத்தான். அந்த மொழி யூனானி மொழியிலே அது அருளப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் இசையிலே தன்னை மறந்து தரிகட்டு தெரிந்த வேளையில் இறை மரபுக்கு அவர்கள் ஆளாகி மற்றவர்களையும் வழிவகுத்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு இனிய குரலில், அமுத குரலில் தன்னுடைய வேதத்தை ஓதக்கூடிய ஒரு நபியை அனுப்பி வைத்தான். அந்த நபி தன்னுடைய வேதத்தை ஓதுவார்களாக இருந்தால் படைப்பினங்கள் பறவையினங்கள் சிறகடிக்காமல் அப்படி நின்று கேட்குமா? அதேபோல் ஆடு மாடு விலங்கினங்கள் எல்லாம் அசையாமல் நின்று அவருடைய இசையை, அதாவது ஓதலை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதேபோல் அந்த அந்த குரலுடைய மகிமையின் மூலமாக மக்களை இறைவழியின்பால் நல்வழியின்பால் அழைப்பதற்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதேபோல் சூனிய கலையில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிகளை மறந்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருந்த வேளையில் மூசா என்ற ஒரு நபியை அவருக்கு தௌராத் வேதத்தை கொடுத்து அவருக்கான அபராணி என்ற மொழியையும் கொடுத்து இறைவன் அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த நேரத்தில் சூனிய கலையில் கைதேர்ந்தவர்களாகவும் உலகத்தை சீரழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலத்திலே அந்த மூசா என்பவர்கள் மோசஸ் என்று சொல்லுவார்கள். நாங்கள் தாவூத் என்பவர்கள் டேவிட் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் அவர்தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் 2 அற்புதங்களை கொடுத்தான். ஒன்று, தன்னுடைய கைத்தடி அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். அதேபோல் தன்னுடைய கை பிரகாசம் உள்ளதாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 அற்புதங்களையும் வைத்து மக்களுடைய அந்த சூனிய கலைக்கு சாவுமணி அடித்து மக்களை நல்வழியின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதேபோல்
மருத்துவ துறையில் வைத்திய துறையில் உச்சத்தை எட்டியிருந்த காலத்தில் குஷ்டரோகத்திற்கும் பிறவி குரலுக்கும் மட்டும் அவர்களால் நோய் நிவாரணம் காண முடியாத காலத்தில் அந்த 2 அற்புதங்களையும் அதேபோல் களிமண்ணினால் சில உருவங்களை படைத்து அதற்கு இறைவனுடைய உதவியை கொண்டு உயிரூட்டக்கூடிய ஒரு அற்புதமான 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட அற்புதங்களை கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு மக்களை அவன் பக்கம் அழைக்கக்கூடியவராக அனுப்பி வைத்திருந்தார். ஈசாவை ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று அழைத்தார்கள். இப்படியான 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் கூட குர்ஆனில் 24 நபிமார்களுடைய வரலாறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 4 நபிமார்கள் ஏற்கனவே சொன்னது போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இவற்றை எல்லாம் எங்களுக்கு உண்மைப்படுத்தி நற்குணத்தின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் நற்குணத்தின் மூலம் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் அற்புதமான குர்ஆன் இன்று வரையில் அதனுடைய ஒரு எழுத்தை கூட யாராலும் மாற்ற முடியாத அளவு நாங்கள் ஏற்கனவே அந்த சொன்ன 4 வேதங்களுடைய அந்த மொழிகளை அறிந்த மக்கள் சொற்பத்திலும் சொற்பமாக இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய மொழியை அறிந்தவர்கள் இந்த கூட்டத்தில் யாருமே இல்லாமல் இருக்க முடியாது. அனைவருக்கும் குர்ஆனுடைய மொழி தெரியும். சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, வயோதிபத்தை எட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் குர்ஆனுடைய மொழி தெரியும். அந்த குர்ஆனை கொடுத்து அனுப்பிய அந்த நபியவர்கள் மூலமாக எங்களுக்கு நேர்வழி காட்டிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்தில் புதியதும் போதமிகு எழுதலாகி ஒரு துளி மை உயர்ந்ததென உரைத்த ரசூல் நாயகம். தனக்கேனும் பிறருக்கேனும் தகுபணிகள் செய்யாதோர் எனது கையில் பரிசு குர்ஆன் என்று வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களது மற்றும் முன்னே வேலை செய்வோர் கூலியினை விரைந்து வழங்கிடுங்கள் என்று விரைந்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று சொல்லி வாழ்த்துரை கூறி சில விடயங்களை எங்கள் முன்னால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் உழைக்கிறேன். இஸ்லாத்தினுடைய முக்கியமான வழிகாட்டல், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள், உங்களுடைய மேற்குகள் பற்றி விசாரிக்கப்படும். இறைவன் எங்களுடைய மேற்குகள் பற்றி நிச்சயமாக விசாரிப்பான். ஒரு குடும்ப தலைவன் அல்லது பெற்றோராக இருந்தால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கடமைகளை எவ்வாறு செய்தார்கள் என்று இறைவன் நிச்சயமாக விசாரிப்பான். நாங்கள் எல்லோரும் ஆன்சரபிள், நாங்கள் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். அதேபோல் பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கடமைகள் என்ன என்பதை அறிவதும் அவருடைய கடமை. பெற்றோர்கள் எவ்வாறு தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் அறிவது கடமையோ, அறிந்த கடமைகளை சரியாக பிள்ளைகளுக்கு செய்வது எவ்வாறு கடமையோ, அதேபோல் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்களுடைய மூத்தவர்களுக்கும் என்னென்ன கடமைகள் இருக்கின்றன என்பதை அறிவது அந்த பிள்ளைகளுடைய கடமை. அதை அறிவித்து கொடுப்பது பெற்றோருடைய கடமை. அவர்களை வழிபடுத்துவது ஆசிரியராகிய எங்களுடைய கடமைகள். எனவே பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களுடைய கடமைகளை நீங்கள் அறிந்தீர்களா, அதன்படி எவ்வாறு செயல்பட்டீர்கள் என்று விசாரிக்கப்படுவீர்கள். அதிபராகிய நான் விசாரிக்கப்படுவேன். உனக்கு 30 ஆசிரியர்களையும் ஏறத்தாழ 300 மாணவர்களையும் வழங்கியிருந்தேன். அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவருடைய கடமை செயல்பாடுகள் செவ்வனை செய்வதற்கு உன்னுடைய கடமைகள் என்ன என்பதை நீ அறிந்திருந்தாயா, அதன்படி நீ எவ்வாறு செயல்பட்டாய் என்று இறைவன் நிச்சயமாக என்னிடம் கேட்பான். அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். மனிதர்களை யாராலும் வார்த்தை ஜாலங்களால் ஏமாற்றிவிட முடியும். ஆனால் அனைத்தையும் அறிந்த இறைவன் எங்களை எல்லா நேரமும் சதா அவதானித்துக் கொண்டே இருக்கிறான். எனவே எமது கடமைகள் சரியாக செய்யப்பட வேண்டும். அந்த சரியாக செய்யப்படுமாக இருந்தால் எந்த உள்ளத்தினாலும் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாது, அல்லது எந்த கண்களினாலும் கண்டிருக்க முடியாது, அல்லது எந்த காலினாலும் கேட்டிருக்க முடியாத இன்பகரமான சௌபாக்கியமான பாக்கியங்களை இறைவன் எங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். எங்களது கடமை கூறுகளில் நாங்கள் தவறு செய்யுமாக இருந்தால் அதற்குரிய பதிலையும் நாங்கள் உலகத்திலே முதலில் அனுபவிப்போம். தமிழிலே சொல்வார்கள், வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்டகடன் பிள்ளைகளை சேரும்படி, சேர்த்து வைத்த புண்ணியம்தான் சந்ததியை காக்கும்படி. நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நன்மையின் பக்கம் விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அல்லது அதற்கு மாற்றமானதாக இருக்கும். எனவே எங்களுடைய பிள்ளைகள் நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கடமைகள், எங்களுடைய புண்ணியங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை இறைவன் அவ்வப்பொழுது எங்களுக்கான புள்ளிகளை இட்டு வழிபடுத்தி கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியினருக்கும்
ஒவ்வொரு கடமை கூறுகள் இறைவன் வகுத்தே கொடுத்திருக்கிறான். இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய கடமை கூறுகளை அறிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். கட்டாய கடமையாகும். கடமையை அறிந்திருக்கவும் வேண்டும். தண்ணி அஞ்சிட்டு தான் பேசக்கூடாது, தண்ணி குடிக்கிட்டு பேச. நபி சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னதாக நாங்கள் அறிகிறோம். அறிவினும் பட்டினம் நான், என்னுடைய தலைவாசல் அலிவகையெல்லாம் வாங்கினார். அந்த அலி சொன்னார்கள், எனக்கு ஒரு மனிதன் ஒரு எழுத்தை கற்பிப்பானாக இருந்தால் நான் அவனுக்கு அடிமையாகி விடுவேன். அவன் விரும்பினால் என்னை விட்டுவிடலாம் அல்லது விடுதலை செய்யலாம் என்று சொன்னார்கள். அந்த நற்பண்புகள் நிறைந்து கௌரவமாக ஆசிரியர்களின் குருக்களையும் நடத்தக்கூடிய சிந்தனை வந்ததனால்தான் அவர் இன்றும் இஸ்லாமிய பேருலகில் அறிவின் உச்சத்தில் இருப்பதாக நாங்கள் போற்றுகின்றோம். அதேபோல் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரு இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, போற்றுவது எமது கடமையாகும். தமிழிலே ஒரு செய்யுள் இருக்கிறது, பெற்ற கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் குருவிடத்தில் குவிந்து கிடக்கு என்று ஒரு செய்யுள் இருக்கிறது. அதேபோல் என்னுடைய நான் இன்று ஒரு ஆங்கில ஆசிரியராக, ஒரு அதிபராக உங்கள் முன்னிலையில் நான் இன்று உரையாற்றுவனாக இருந்தால் இதற்கு என்னை புடம்போட்டு ஏற்படுத்தி வைத்தது ஒரு ஆசிரியை. நாங்கள் எங்களுடைய பொதுவாக சிலாத்துறையை பொறுத்தவரையில் அவர் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனாக இருந்தாலும் அல்லது டைரக்டர் ஆஃப் ஜெனரலாக இருந்தாலும் அவரை நாங்கள் டீச்சர் என்று தான் கூப்பிடுவோம். சுவந்தி ஆசிரியை. அவர் 2 வருடங்களாக தொடர்ந்து எனது பாடசாலையில் கடமையாற்றினார். ஒரு நாள் கூட அந்த ஆசிரியை மாதகளில் இருந்து சிலாவத்துறைக்கு வருவார். அப்பொழுது பஸ் இல்லை, அடிபாடு நடக்குமாக இருந்தால் அந்த பயங்கரவாத காலகட்டத்தில் முருகனிலிருந்து நடந்துதான் சிலாவத்துறைக்கு போக வேண்டும். நான் எல்லாம் எத்தனையோ முறை நடந்து சென்றிருக்கிறேன், சில பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தும் அந்த ஆசிரியை 2 வருடங்கள் கடமையாற்றினார். அந்த 2 வருடங்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவில்லை. அதற்காக முழு ஊரும் அந்த ஆசிரியை, அந்த இப்பொழுது கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் கௌரவப்படுத்த வேண்டிய இடத்தில் கௌரவப்படுத்த வேண்டியதுதான் இருக்கிறார். முன்னாள் எமது வகைய கல்வி படிப்பாளர் திருமதி செலின் சுவந்தி, இந்த நிகழ்வுடைய வெற்றியை நான் அந்த என்னுடைய ஒரு ஆசிரியைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய ரோல் மாடல் அந்த ஆசிரியை சொல்லுவார். தன்னுடைய ரோல் மாடலாக எனக்கு தமிழ் கற்பித்து தந்த ஒரு ஆசிரியை சொல்லுவார். என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட், அதே போல் டியூட்டி மைண்டட், இதற்கெல்லாம் ஒருவர் காரணம் அவர்தான் எனக்கு தமிழ் படித்து தந்த தமிழ் ஆசிரியராக சிலாத்துறையில் இருந்தவர். அவ்வாறாக யாரை நாங்கள் பார்த்தாலும் ஒரு ரோல் மாடல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எமது பண்டாரவழி இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் எமது மாணவர்கள் அமைதிக்கு பண்டாரவழி முஸ்லிம் மகா வித்தியாலயம், அழகிக்கு பண்டாரவழி முஸ்லிம் மகா வித்தியாலயம், அறநெறிக்கு பண்டாரவழி முஸ்லிம் மகா வித்தியாலயம், அறிவுக்கு நற்பண்புக்கு இந்த பண்டாரவழி முஸ்லிம் மகா வித்தியாலயம் என்று தேசம் பேசக்கூடிய அளவுக்கு இந்த கல்விக்குலத்துடன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை வழிபடுத்துவது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்த சற்று நேரத்தில் திடீரென்று கடலிலே நடந்து சென்றார்கள். இப்பொழுது அந்த சீடர்கள் அவர்களை அழைத்தார்கள், ஈசா நபியே எங்களுக்கு திரும்பி வந்துவிடுங்கள் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சீடர்களை அழைத்தார்கள், நான் வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்னளவில் விரைந்து வாருங்கள் என்று. அப்பொழுது யாருமே முன்வரவில்லை. அதில் ஒரு சீடன் மட்டும் எடுத்து சென்று கடலிலே நடப்பதற்கு முயற்சி செய்தான், ஆனால் திரும்பி விட்டான். இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரைக்கு வந்து கேட்டார்கள், என்னுடைய சீடர்கள் யாருமே தத்துணிவு கொள்ளாத வேளையில் சீடனை நீ மட்டும் தத்துணிவு கொண்டு இந்த கடலிலே இறங்கினாய், மீண்டும் ஏன் திரும்பி விட்டார்? இப்பொழுது அந்த சீடன் சொன்னார், நபியே,
இந்த கடல் அலையினுடைய எந்த அலை என்னை மூழ்கடித்து விடுமோ என்ற அச்சத்திலும் பயத்திலும் நான் இருந்ததனால் திரும்பி விட்டேன் என்று சொன்னார். இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, இந்த கடல் அலையை நீ அஞ்சுவது போல், இந்த கடல் அலையை நீ கண்டு பயந்தது போல் இறைவனை நீ அஞ்சுவாயாக இருந்தால், இறைவனை நீ பயப்படுவாயாக இருந்தால் இந்த கடலின் மேலே நீ நடந்து வரலாம் என்று போதித்தார்கள். அதே போல் இறைவன் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எங்களுடன் சதாவும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையுடன் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நெறியும் தவறாமல், நெறிமுறைகள் எதுவும் குறையாமல் நற்பிரிமைகளாக நாங்கள் வாழலாம். எனவே நாங்கள் நன்னறி காத்து புகழ் நடத்தி நல்லவர்களாக நற்பிரிமைகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துரை கூறி, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் உங்கள் முன்னிலையில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு அந்த இறைவனுக்கும் நன்றி கூறி, நம் அனைவருக்கும் இந்த நாளும் இனிவரும் நாளும் மிகச்சிறந்த நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துரை கூறி விடைபெறுகிறேன். வசலாம் வாசு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.